ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் கார்த்திக் கேஜி வெல்கம் டு ட்ரைம் யுவர். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷன் மூலிமா என்டையராக ஓகே சி ஷார்ப்பில் இருக்க எல்லா கான்செப்டையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சி ஷார்ப் W3 ஸ்கூல்ஸோ இல்லை ஆல்மோஸ்ட் ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சி ஷார்ப் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஓகே, சி ஷார்ப்பில் இருக்கிற ஏதாவது கோட்ஸ் பற்றி அதில் எப்படி இருக்குது சின்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா W3 ஸ்கூலில் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. W3 ஸ்கூல் ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். W3 ஸ்கூலில் சர்ச் பண்ணிக்கோங்க ஆன்லைனில். அதில் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் W3 ஸ்கூலில் போயிட்டு சி ஷார்ப் பார்த்தினா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சி ஷார்ப்பில் என்னென்னலாம் இருக்குது ஓகே அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன் இந்த நம்மளோட கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது மூலியமாக. ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு சி ஷார்ப் வந்து நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். ஓகே, சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எஸ்டிகே, அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஐடிஇ, அதுக்கான எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை போய் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஹோல்டருக்குள்ளார ட்ரைம் யுவர்செல்ஃப்ன்ற ஹோல்டருக்குள்ளார சி ஷார்ப் டுட்டோரியல் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எம்பிசி ஆப். ஓகே, இது ஆல்ரெடி நான் வந்து எம்பிசிக்கு ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸும் அதில் போஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நம்ம சி ஷார்ப் இருக்க எல்லா கான்செப்டையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இப்போ கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ நான் வந்து இங்கே ஒரு ஹோல்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கன்சோல் ஆப்ஷன் நான் ஒரு ஹோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார நான் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போகிற எல்லா கன்சோல் அப்ளிகேஷன் கூட ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி ப்ராஜெக்டாக பண்ணுறேன்னா இங்கே ஹோல்டர் லிஸ்ட்டே இந்த இடத்துல தான் ஒன் பை ஒன்னாக ஹோல்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இதை நான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எதில் ஓப்பன் பண்ணிக்கணும்னா VS கோடில் நான் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் எங்கே இருக்குங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்குள்ளார எனக்கு இந்த ட்ரைம் யுவர்செல்ஃப்குள்ளார சிஎஸ் டுட்டோரியலுக்குள்ள கன்சோல் ஆப். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே ஃபோல்டர் இங்கேயே கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு கன்சோல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக என்னால் என்ன பண்ண முடியும்னா பர்டிகுலராக கன்சோலுக்கான ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டெர்மினலை ஆக்சஸ் பண்ணிக்கணும். பிடி ஃபர்ஸ்ட் கன்சோல் ஆப். ஸோ அப்போ வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு .NET நியூ கன்சோல் .NET நியூ கன்சோல்ங்கிறத கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா சில ஃபைல்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே அதுவே ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்ச உடனே எனக்கு வந்து இந்த ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு சில ஃபைல்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து program.cs அண்ட் ஃபஸ்ட்டு கன்சோல் app.cs ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன் மோர் ப்ராஜெக்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதோட சேர்த்து சில ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு எனக்கு வந்துருச்சு. அப்போ எனக்கு இந்த ஆப்பு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, அது எதுக்குள்ளே இருக்குன்னா நான் கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஆப்பை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த program.csக்குள்ளே இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா .NET ரன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஒரு ஒன் லைன் கோடு மட்டும்தான் இருக்குது. ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வருதுங்கிறத கீழே நீங்களே பாருங்கள். நமக்கு கன்சோலில் C++லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க, ரைட் லைனில் பிரிண்ட் பண்ணுறது அங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை C அவுட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து வெறும் ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வருமா, அதே மாதிரி இங்கே ரைட் லைன் ஒரு
மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட்ல ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரிங் வேல்யூ. அந்த வேல்யூ மட்டும் நமக்கு கீழே வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே பாருங்க எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வந்துடுச்சு. அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சுச்சுன்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ கிரியேட் பண்ண ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. நான் இதை வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு ஒன் மோர் டைம் நான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ மேலே அதுவே ஜென்ரேட் ஆன இந்த கோடை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லை நான் ரிமூவ் கூட பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எந்த கோடுமே இல்லை. இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் ஃபைலில் தான் நான் எது இருந்தாலும் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சிடுறேன். கடைசியாக வந்து சியோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கன்சோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், கன்சோல் டாட் ரைட் லைன் டபிள்யூ கேபிட்டல் எல் கேபிட்டல், அது மறந்துடாதீங்க. ஸோ ஓப்பன் க்ளோஸ்குள்ளார டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் ஸ்ட்ரிங்குக்காக யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு வேல்யூவை மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரீங்கிற வேல்யூ இப்போ என்ன ஆகும்னா இந்த 10 10 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வரும். 10 + 10 10 + 10 என்னது 20. ஓகே, 20 நமக்கு அவுட்புட் வரும். அப்போ அந்த 20 எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னா சியில் ஸ்டோர் ஆகும். அந்த சியோட வேல்யூ இங்கே வரும். அப்போ எனக்கு அவுட்புட்டில் இது பிரிண்ட் ஆகும். ஓகே, வெறும் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், .NET ரன் அகைன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் கீழே பிரிண்ட் ஆகும். அது என்னென்னு பிரிண்ட் ஆகும், 20ங்கிற வேல்யூ மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, கீழே 20ங்கிற வேல்யூ. இந்த 20ங்கிற வேல்யூட சேர்த்து ஒரு மெசேஜும் எனக்கு வேணும் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் போடுறேன், ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஆடட் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ். ஓகே, இப்படி ஒரு மெசேஜ் பாருங்க. இந்த பிளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். சிம்பிளுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெசேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் இந்த சியை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி அதே .NET ரன். ஓகே, முன்னாடி வெறும் நம்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ அடுத்து வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த மெசேஜோட சேர்த்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, ஆடட் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 20 அப்படிங்கிற அவுட்புட் வந்துச்சு. அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சு, சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடிஞ்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக C# பற்றி கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த .NET SDK யூஸ் பண்ணி என்னென்னலாம் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். .NET நியூ லிஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க டெர்மினலில். ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த SDK யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்டே காமிக்கும். ஓகே, பாருங்க, இத்தனை அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை அப்ளிகேஷன் நம்மளால இந்த .NET யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் கன்சோல்னு கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கன்சோல்னு இருக்கா. அப்போ இந்த கன்சோலை நான் யூஸ் பண்ணுறதுனால என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு, ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி MVCன்னு நான் கிரியேட் பண்ணேன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வெப் அப்ளிகேஷன் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி ரேசர் பிளேசர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னால் கிரியேட் பண்ண முடியும். இந்த WPFன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா இந்த கன்சோல் அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ணுறது பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து தனியாகவே நான் ஒரு சீரீஸ் வந்து MVCக்கு ஒரு சீரீஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த சீரீஸில் நீங்கள் MVC எப்படி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நான் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து C# இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை, see you in next video.